more to the channel. Karthikeyan here, tutor. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 போயம். ஸோ யூனிட் 1 போயம் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ்டல். ஸோ கேஸ்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டை அப்படின்ற அர்த்தம், இல்லைன்னா அரண்மனைன்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி ஆப்டான வேர்டு அப்படின்னு சொன்னால் கேஸ்டல் தான் ஆப்டான வேர்ட். ஸோ இந்த கேஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது இந்த போயமில் அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது எழுதியது எட்வின் மியூர். ஸோ வாட் தாட்ஸ் கம் டு யுவர் மைண்ட் வென் யூ திங்க் அபவுட் அ கேஸ்ட்? ஆட் யுவர் ஐடியாஸ். உங்களுக்கு என்ன எண்ணம் வருது நீங்கள் கேஸ்டில் பற்றி நினைக்கும் பொழுது? அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் ஹேவ் யூ எவர் விசிட்டட் அ ஃபோர்ட் ஆர் கேஸ்ட்? ஏதாவது ஒரு கேஸ்ட்லேயோ அல்லது ஃபோர்ட்டையோ நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பத்மநாபபுரம் பேலஸ் மட்டும் தான் நான் போயிருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது விசிட் பண்ணாத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோர்ட் எஸ்டி ஜார்ஜ். ஸோ ஆல்ரெடி த கிவன் தட் இஸ் அஸ் சென்னை. ஸோ அடுத்து ஜிஞ்சி ஃபோர்ட். ஸோ ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது வில்லுபுரம். அண்ட் ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கோல்கொண்டா அப்படின்னு சொல்லும்போது அது ஹைட்ரா. ஹைதராபாத். ஸோ ரெட் ஃபோர்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கேஸ்டில் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டையில் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போயமை சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஸ்பீக்கர் யார் அப்படின்னா சோல்ஜர்ஸ் தான். அண்ட் இவங்களோட ஒரே ஒரு எனிமி, அந்த எனிமி யார் அப்படிங்கிறது கடைசி தெரியும். அந்த எனிமி இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. பட் இவங்கள்ட்ட அதிகப்படியான பலம் மிகுந்த ஆயுதங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் தோற்று போனாங்க? எதனால? இந்த ஏமாற்றம் என்ன? ஏன் இவங்க ஏமாந்துருக்கணும்? இவங்கள்ட்ட இவ்வளோ பலம் இருந்தும் ஏன் தோற்று போனாங்க? யார் தான் இதுக்கு காரணம்? முக்கியமான எதிரி யார்? அந்த எதிரி இவங்களால அழிக்க முடிஞ்சிச்சா? இப்படின்ட்டு பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வாங்க போய் பார்க்கலாம். அண்ட் இவங்களுடைய அலட்சியமா இல்லை அவங்க தோற்று போயிட்டாங்களா அப்படிங்கிறத கடைசி நம்ம எண்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த போயமுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் எப்படி சொல்ல போகிறேன்? நான் ஃபர்ஸ்ட் அதோடைய ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறேன், அதுக்கு அடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் த poetic lines. All through the summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in a hay, and the enemy half a mile away, they seem no threat as to at all அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோடைக்கால முழுவதும் நாங்கள் ஓய்வில் இருந்தோம். தினந்தோறும் மதில் சுவர்லேருந்து வைக்கோலுக்கு கிட்ட இருக்கிற புல்வெட்டும் கருவிகளை பார்ப்போம். அரை மைல் தூரத்தில் தான் எதிரிகள் இருக்கிறாங்க. அவங்க இருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கோடைக்காலம் வெயில் காலம் முழுவதும் அவங்க ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. டெய்லி அவங்க மதில் சுவருக்கு மேலே வைக்கோலுக்கு கிட்ட இருக்கிற புல் வெட்டுறவங்கள புல்கெட்டு கருவிகளோட புல் வெட்டுறவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள எனிமி அரை மைல் தூரத்தில் இருக்கிறனால அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையா இவங்களுக்கு தெரியவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் turret wall அப்படின்னா என்ன அப்படின்னா the small tower on the top of the castle. ஸோ கேஸ்டலோட டாப்பில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எஸ்பெஷலி இதுதான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா turret wall அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது turret wall அப்படின்னா இங்கே இருந்து தான் கோட்டையில் உள்ள மேலே உச்சியிலேருந்து இந்த வழியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. இந்த போயமில் என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க? மூவர்ஸ். அவங்க ஹேக்கு கிட்ட இருக்காங்க. ஸோ ஹே அப்படின்னா வைக்கோல் அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் லே அப்படின்னா எளிதாக, சாரி ஈஸ்னா எளிதாக இருந்தாங்க, லேனா இருக்கின்றனர் அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் மூவர்ஸ்னா இவங்க தான். ஸோ பீப்புள் ஹூ ட்ரிம் த கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ் அப்படிங்கிறவங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கேஸ்டில் எட்வின் மியூர் அப்படிங்கிறது இந்த போயமில் அந்த கேஸ்டில் எப்படிலாம் காக்கப்பட்டது அப்படிங்கிறத சொன்னாங்க. அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாமே கேஸ்டில் சம்மர் முழுக்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருந்தாங்க. அவங்க இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் டு யுவர் பேராகிராஃப் அண்ட் உங்களுடைய அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்க்கு. தே வேர் கான்ஃபிடென்ட் ஆஃப் தி கேஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். கேஸ்டோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பற்றி அவங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. இந்த turret வழியாக அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா மூவர்ஸை பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு எந்த ஒரு எனிமியும் தெரில. அப்படி உள்ள எனிமி half a mile தூரத்துக்கு மேலே தான் இருக்காங்க. அதனால் அவங்க பயப்பில்லை. ஸோ மூவர்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் அப்ரிசியேஷன் கொஷினில் கேட்கப்படுகிற கொஷின். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் செகண்ட்
stanza. So in the second stanza என்ன சொல்லிருக்காங்க, for what we thought have we to fear, with our arms and prevented load on load, our towering pavement tire on tire, and allies, friendly allies drawing near on every leafy summer road. எங்களுடைய யுத்த கருவிகள் உணவு வகைகள் பாரமாக இருந்தனால எதுக்கு நாங்கள் பயப்படணும் அப்படின்ட்டு நினச்சோம். அடுக்கடுக்கான கோட்டையில் அருகில நட்புமிக்கும் நாடுகளும் இருக்கு. கோடை காலத்தில் இலைகள் நிறைந்த மரங்கள் ஒவ்வொரு சாலையிலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக பயப்படணும், ஏன் நாங்கள் எதுக்காக பயப்படணும், எதுக்காக நாங்கள் பயப்படணும், ஏன்னா எங்கள்கிட்ட அதிகப்படியான படைகள் இருக்கு அண்ட் அவங்கள்ட்ட ப்ரொவைண்டர்னா ஃபுட், அதிகப்படியான உணவுகள் பாரமாக அதிகமாக இருக்குது. லோட் ஆன் லோட், ஏற்றத்துக்கு ஏற இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவர் டவரிங் பிளேஃப்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர். ஸோ டவரிங் பிளேஃப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சொல்கிறாங்க. அண்ட் டயர் ஆன் டயர் அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ், அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளும் நட்பாக தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த சம்மர் காலத்தில் ஒரே இலைகள் கூடிய மரங்கள் எல்லாமே ரோட்டில் 2 பக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவைடர் நான் சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ பீன் இம்பார்ட்டன்ட் ஹியர் டு நோட்டிஸ். இதுவும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஷனுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் டவரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க. இந்த இடம் இருக்குல்ல, இது மூலிமா அவங்க துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போ டவரிங் பிளேஸ்மெண்ட்ஸ்னால் டால் டவர்ஸ் வித் ஓப்பனிங் டு ஷூட் எனிமீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன அங்கே சொல்லியிருந்தாங்க, அவர் டவரிங் பிளேஸ்மெண்ட் டயர் ஆன் டயர். ஸோ அதில் ஒவ்வொரு அடுக்கடுக்காக டயர் அண்ட் டயர்னா ஒன் அபவ் தி அனதர். ஸோ ஒன்றுக்கு மேலே இன்னொன்று. ஸோ இங்கே ஒருத்தவங்கன்னா இங்கே ஒருத்தவங்க இப்படின்ட்டு அந்த கோட்டை முழுக்க இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்லி அலைஸ்னால் ஹெல்ப்ஃபுல் ஆர் சப்போர்ட்டிங் நேஷன். ஸோ உதவி பண்ணுறவங்க அண்ட் பக்கத்தில் உள்ள சப்போர்ட் பண்ணுற நாடுகள் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் 3வது ஸ்டான்ஸாக்குள்ள இருந்தால இந்த 3வது ஸ்டான்ஸால் அவள் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், எங்களுடைய கதவுகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களது கதவுகள் உறுதிமிக்கவையாக இருக்குது, எங்களுடைய சுவர்கள் மிகவும் கனமாக இருக்குது, வலுவழுப்பான மிக உயரமான சுவர்கள், எந்த மனிதனும் எங்களை வெல்ல முடியாது, ஒரு காலடியை கூட வைக்க முடியாது, எந்த தந்திரமும் எங்களை தோற்கடிக்க முடியாது, எங்களை பிணமாகவோ உயிரினோ தான் பிடிக்க முடியாது, ஒரு பறவை மட்டும்தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, நோ மேன் குட் வின் a foothold there, no clever trick could take us death or quick, only a bird could have a caught in. அவர் கேட்ஸ், அவங்களுடைய கதவுகள் எப்படி இருக்குங்கிறாங்க, ஸோ மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய சுவர்கள் எல்லாமே மிகவும் திக்காக கனமாக இருக்குது, அவங்கள ஸ்மூத்தாக இருக்குது அவங்களுடைய செவர்கள் அண்ட் ரொம்ப உயரமாகவும் இருக்குது. அதனால் யாராலையும் எந்த மனுஷனாலையும் அவங்கள வின் பண்ண முடியாது. அண்ட் ஃபுட் ஹோல்ட்னால் ஒரு பொசிஷன், காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. நோ கிளவர் ட்ரிக், எந்த ஒரு தந்திரமும் அவனால் பண்ண முடியாது. அண்ட் குட் டேக் அஸ் டெட், நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி, நாங்கள் பிணமாக இருந்தாலும் சரி, யாராலையும் வரவே முடியாது. எப்பவும் ஒரு பறவை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வர முடியும், அது மேலே தான் பறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுட் கோல்னா ஒரு பொசிஷன், காலடி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் குயிக் அப்படின்னா அலைவ் அப்படின்ட்டு அர்த்தம், குயிக்னா விரைவான அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ அடுத்து ஸ்டான்ஸா 4க்கு முன்னாடி இங்கே என்ன முக்கியம்னா ஃபுட் ஹோல்ட் அப்படிங்கிறது மிக முக்கியம். And we came to this 4th stanza. So 4th stanza, what could they offer us for bite? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicked gate. The wizened water led them through அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் எங்களுக்கு ஒன்றும் தர முடியாது, எங்களுடைய தளபதி மிக பைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே முக்கியமான வார்த்தை. எங்களுடைய கேப்டன் மிகவும் வீரமானவர் அண்ட் நாங்கள் எல்லாரும் உண்மையானவங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட், அங்கே ஒரு சின்ன எங்களுக்குக்கான ஒரு சின்ன கேட் இருக்குது. லிட்டில் விக்கெட் வாட்ஸ்ன ஒரு வயதான ஒரு விக்கெட் கேட்டில், அந்த கேட் பேர் விக்கெட் கேட், சிறிய கேட்டாக இருக்கும், அதுதான் அந்த கோட்டையுடைய நுழைவாயிலுக்கான கேட், அது வழியாக தான் யாருனாலும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் அவங்கள உள்ளே விட்டுட்டான்
அப்படின்னு சொல்கிறான். அவன் அவங்கள உள்ளே விட்டுட்டான். அது என்ன, இங்கே இதுதான் கன்ஃபியூஷன் ஆகும். பெயிட் சம்திங் இன்டென்ட் டு என்டர் சம்ஒன் டு டூ சம்திங். ஸோ பெயிட்டிங்னா ஏதோ ஒரு யாரையோ உள்ளே விடுறது அப்படின்னு சொல்கிறான். என்டர் சம்ஒன் டு டூ சம்திங், ஏதாவது பண்ண உள்ளே வந்து ஏதாவது பண்ண விடுறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விக்கிடு அப்படின்னா எவில் ஆர் மாரலி ராங் அப்படின்னு அர்த்தம். அண்ட் வைஸ் அண்ட் வார்டனா அண்ட் ஏஜ்ட் ஆர் ஓல்டு கோட். நான் சொன்னோம்ல, ஒரு ஏஜ்டான ஒரு பாதுகாவலியை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் விச் ஆர் த மெயின் கேரக்டர் இஸ் கார்டன். ஸோ வைஸ் அண்ட் வார்டர் அப்படிங்கிறது மெயின் கேரக்டர் இங்கே. அண்ட் பெயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ரிசியேஷன் கொஷின். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஸ்டான்ஸாக்குள்ளே வந்துடலாம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓ த நவ் மேஸ் of tunneled stone grew thin and trenches as air. The coast was lost without a groan, the famous citadel overthrown, and all its secret galleries back. What does mean here citadel? ஸோ citadel அப்படின்னாலும் கேஸ்டல் தான், அதுடைய இன்னொரு பெயர். ஸோ இதை வச்சும் ஒரு வருஷம் கொஷின் பேப்பரில் குழப்பியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. சிடாடல் பற்றி அதோடைய அப்பியரன்ஸை சொல்லுங்கிற மாதிரி ஒரு கொஷின். ஸோ நோட் திஸ் பாயிண்ட் ஹியர். ஐயையோ, எங்களுடைய சிக்கலான கற்குகையில் எதிரிகளை காற்று போல மெல்லிசா சதித்திட்டம் தீட்டிட்டாங்க. எங்களுடைய உயர்ந்த லட்சியம் ஒரு கூக்குரலும் இல்லாமல் இழக்கப்பட்டது. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நாங்கள் இழந்துட்டோம் எங்களுடைய சிட்டாட்டலை. புகழ்மிக்க எங்களுடைய கோட்டையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடிஞ்சு தள்ளப்பட்டது அப்படின்னா ஓவர்த்ரோ, இடிந்து தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல் இட் சீக்ரெட் கேலரிஸ் பேக், அதோடைய ஒவ்வொரு விஷயமும் என்ன ஆயிடுச்சா, அழிஞ்சிருச்சு. ரகசிய காட்சியங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. வெற்று போயிடுச்சுன்னா, பேர்னா வெற்று அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் மேஸ்னா என்ன, ட்ரியன்சஸ் அப்படின்னா என்ன, க்ரான்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லிடுறேன். ஐயோ, எங்களுடைய அதிகமான பலமான இந்த கற்குகை உடைய கல் என்ன ஆயிடுச்சு, மெல்லிசான காற்று மாதிரி ஆயிடுச்சு இவங்களுடைய சதி திட்டத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களுடைய புகழ்மிக்க இந்த கேஸ்டில் போயிடுச்சு, இடிஞ்சு தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே அடுக்குகள் எல்லாமே, அவங்களுடைய ரகசிய காட்சியங்கள் எல்லாமே வெறுமனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஸ் இஸ் ஹியர் இம்பார்ட்டன்ட். ஸோ மேஸ் அப்படின்னா ஒரு குழப்பமான பாதை அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ மேஸ் அப்படின்னா ஒரு குழப்பமான பாதை. நெக்ஸ்ட் ட்ரியன்சஸ் அப்படின்னா டிஸ்ட்ராயல். ஸோ டிஸ்ட்ராயல்னா உண்மை இல்லாமல், ஒரு விசுவாசமற்ற அப்படின்னு சொல்லலாம். க்ரோன் ஆர் லெமன்ட்ரினா அழுறது, இந்த மாதிரி கத்துறது அப்படின்ட்டு சொல்லலாம். சிட்டாடல்னா எ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட். இதுவும் ஃபோர்ட் தான். சிட்டாடல் இஸ் அ முக்கியமான வேர்ட், கேஸ்டலுக்கு அல்டர்னேட்டிவான வேர்ட். ஓவர் த்ரோன்னா டெஃபிட்டட், அதாவது கையாளப்பட்டது அவங்களால அப்படிங்கிற வார்த்தை. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சிக்ஸ்த்து ஸ்டான்ஸா. அண்ட் சிக்ஸ்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு கேன் த ஷேம்ஃபுல் ஸ்டோரி பி டோல், டேல் பி told, I will maintain until my death, we could do nothing being sold, our only enemy was cold and we had no arms to fight it with அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்கம் நிறைந்த இந்த கதையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும், நான் இறக்குற வரைக்கும் இது ஒரு ரகசியமாக கட்டி காத்திருப்பேன், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை, நாங்கள் விற்கப்பட்டுட்டோம், எங்களுடைய ஒரே ஒரு எதிரி தங்கம் மட்டும்தான், அதை எதிர்த்து எங்களோட போரிட எந்த ஒரு ஆயுதங்களும் போர்க்கருவிகளும் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம். ஷேம்ஃபுல் ஸ்டோரி அப்படின்னா, டேல் அப்படின்னாலே ஸ்டோரி. ஸோ எனக்கு ஸ்டோரின்னு அதை பார்த்தாலே ஞாபகம் வருது. ஸோ டேல் அப்படின்னா ஸ்டோரி, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கதையை அவர் சொல்கிறார். இந்த ஒரு ட்விஸ்ட் இங்கே என்னென்னா, இந்த சோல்ஜர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த சோல்ஜரில் ஒருத்தர் தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அண்ட் இங்கே பேசுகிறது சோல்ஜர், ஸ்பீக்கர் யார், அண்ட் இந்த இடத்துல சோல்ஜர் யார், ஸோ போயட் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையை நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, வெக்கமாக இருக்குது, அண்ட் இது நான் இறக்குற வரைக்கும் இதை கட்டி காப்பேன், அண்ட் நாங்கள் விற்கப்பட்டுட்டோம், பீயிங் சோல்ட், ஒன்றுமே நடக்கலை, ஆனால் நாங்கள் விற்கப்பட்டுட்டோம். அண்ட் அவர் எனிமி வாஸ் கோல்ட், எங்களுடைய எதிரியே கோல்டு தான். அந்த கோல்டு
நாங்கள் எப்படி இருக்கணும். அது என்ன கடைசி கோல்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவன் வந்து மக்களை தானே உள்ளே விட்டான், அந்த எதிரிகளை தானே உள்ளே விட்டான் அந்த வார்டர். அப்போ ஏன் இங்கே கோல்டுன்னு சொன்னாங்க? ஸோ இங்கே இதுதான். ஸோ அட் லாஸ்ட் ஐ டோல் மெயின்டைன் நான் பிலீவ் நம்புறது. ஸோ இப்போ நான் அதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கோல்டை அவனுக்கு லஞ்சமாக கொடுத்து தான் வந்திருக்கிறாங்க எதிரிகள். அந்த வைசன்ட் வார்டனர் அந்த ஓல்டு காடு கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஏஜ்டு காடு கிட்ட அந்த கோல்டை கொடுத்து எதிரிகள் நீ இதை வச்சுக்கோ, எங்களை இதை வச்சுட்டு நீ உள்ளே விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ஒரு ஒரு சின்ன தப்பு, அவனுடைய அவன் லாயலாக இல்லை, விசுவாசமாக இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, அந்த கோட்டை விற்கப்பட்டது. கரெக்டாக அவனை நம்பி தான் பாதுகாக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் உங்களை உள்ள விட்டனால அவங்கள அழிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு தங்கத்தினால் இவங்களுடைய கோட்டையே சரிஞ்சிருச்சு. லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் எட்வின் மியர், இவருடைய காலம் 1887 முதல் 1959. ஸோ 1887 to 1959. ஸோ ஸ்காட்டிஷ் போயட் அண்ட் இவர் நாவலிஸ்டும் கூட, டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர், கிரிட்டிக் ஒரு விமர்சகர் அப்படின்னு சொல்லலாம். நாவல்களை எழுதுபவர், நாவல் எழுதுறவர். அண்ட் இவர் ஒரு கவிஞர், ஸ்காட்டிஷ் கவிஞரும் கூட. இவர் அவருடைய பொயட்ரி மிகவும், அவருடைய பொயட்ரியால் தான் இவர் ஞாபகமே வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஹி பிகேன் ரைட்டிங் பொயட்ரி அட் ரிலேட்டிவ்லி ஓல்ட் ஏஜ். அவர் சின்ன வயசுலேயே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஓவர் கோர்ஸ் ஆஃப் செவரல் இயர்ஸ் ஒர்க்டு அவுட் ஆஃப், அவர் தனக்கு தானே இண்டிவிஜுவலாக எழுதிக்கிட்டாரு. philosophical style for which he gained, அவருடைய philosophical ஸ்டைலுக்காக அவர் என்னன்னா ஒரு ரெகக்னேஷன் லேட்டராக கிடச்சிச்சு. அவரோட வாழ்க்கையில் லேட்டராக தான் கிடச்சிச்சு. பட் அவர் ஆரம்பித்தது அதிகமாகவே ஆரம்பிச்சிட்டார். ஸோ இவர் எழுதுகிற போயம்ஸஸ் என்னெல்லாம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் போயம் எட்வின் மியர் எழுதுது அண்ட் காரஸ் ஆஃப் த நியூலி டெட், த வாயேஜ், வேரியேஷன்ஸ் ஆன் அ டைம் தீம், த நேரோ பிளேஸ், ஒன் ஃபுட் இன் எடன், த லெபிரின்த், இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. இவர் ஃபர்ஸ்ட் போயம் கண்டெயின் நியூயர்ஸ் இனிஷியல் அட்டம், அவருடைய ஆரம்ப அட்டம் என்னெல்லாம்னா ஃபர்ஸ்ட் போயம் அண்ட் காரஸ் ஆஃப் த நியூலி டெட். ஸோ சம்மரி உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஆல் கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்.